ஃபோனுனா அல்லோ டைப் பண்ணால் காசு அல்லோம் நம்மளை மொக்கப் பண்ணா பண்ணின்னு போட்டால் தி வேஸ்ட் தானோஸ் பெல்லோ நம்மளை மொக்கப் பண்ணா பண்ணின்னு போட்டால் தி வேஸ்ட் தானோஸ் பெல்லோ. எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ உண்மை இல்லை இல்லை இருங்க யாரோ கால் பண்ணுறாங்க. யார் இந்தியன் டெஃப்ட் ஃப்ராங்க்லின்? ஹலோ இந்தியன் டெஃப்ட் ஃப்ராங்க்லின் எப்படா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும். எங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன வேணும்? நான் வரட்டாங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைடர்மேன் பவரை தந்து கொடுக்க முடியுமா? பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்பைடர்மேன் பவரை என்னடா நினச்சின்னு இருக்க? இங்கேருந்து எவ்வளோ தூரம்டா? நீ ஸ்பைடர்மேன் பவரை தந்து விட்ற. பிரச்சனை ஆயிடுச்சுடா. இல்லை நான் நாளைக்கு 10 நான் வீட்டு முன்னாடி ரெடியாக ராக்கெட் லான்ச்சரை வச்சு நிற்பேன். நீ அங்கே இல்லை உன்னை அவள் தான் நான் போட்டு ராக்கெட் லான்ச்சரை வீடு ஏரில் பறக்க விட்ருவாங்க. பிரச்சனை ஆயிடுச்சுன்றாங்கள. நான் அழுக்கு வரேன்னு தட்டா அதெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாம். நீ ஸ்பைடர்மேன் பவர் மட்டும் கொஞ்சம் தான் ஓகேவா? நான் வச்சிடுறேன். நானே இவன் சீரியஸ் புரியாமல் பேசின்னு இருக்கான். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம்னு ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி கேட்க போகிறோம். அவருக்கு இருக்கிறது எல்லாமே தெரியும். அவர்கிட்ட வாங்க கால் பண்ணி கேட்டு வாங்க நம்பர்லாம் போடணும்ல. வாங்க போட்டுடலாம் நம்பர், அவருடைய நம்பரு. ஹலோ இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம், இவர் இருக்கிறதுல வர 4 வயசு போட்டாச்சு. ஹலோ இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம், ஓகே இரு நான் இன்னைக்கு காலைல இப்போ வீட்டுக்கு வரேன் ஓகேவா? இங்கே தெருவில் இதுவில் ஊரை மட்டும் ஊர் சொந்தம் பேசலாம் போயிடாது ஓகேவா? வந்துடுறேண்ணா வந்துடுறோம் ஓகேவாடா? டே வச்சிட்றேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண வரோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துடைய ஊருக்கு போக போகிறோம். அதுக்கு நம்ம சீக்ரெட் வெஹிக்கல் நம்ம பைக் எடுத்துருந்தா போக போகிறோம். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ZX-10R, உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் பைக்கில் ஃபஸ்ட். இதுதான் என் ட்ரீம் பைக்கும் நான் வாங்கிட்டேன் கைஸ். இது என்னுடைய பைக்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் பைக்கில் சேஞ்ச்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த பைக்கே என்னுடைய பைக்காக வச்சுக்கிறேன் இனிமேல் ஓகேவா கைஸ்? இப்போ வாங்க நம்ம டக்குன்னு கிராமத்துக்கு போயிடலாம். வாங்க கிராமம், நம்ம ஊருக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கு. ஐயோ சரி அடங்கு குறுக்கில் இது பறிச்சு எல்லாம் குறுக்கில் இருந்ததுன்னா எனக்கு நாள் எப்படி போவோம் கேட்குறேன். ஓகே இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் இது மாதிரி நிறைய தடைகள் வரும் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் முடிக்க போகும்போது. ஆனால் நம்மளாம் கண்டுக்காமல் போகணும். இட் இஸ் குட் ஹேபிட். ஐயா வாங்கோ நம்ம இப்படி திரும்பி எந்த பிரச்சனையும் கொடுக்காம போயிடலாம். வாங்க இப்படி திரும்பி நம்ம இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம் வீட்டுக்கு போயிடணும். வாங்கோ இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம் வீட்டுக்கு போயிடலாம். இந்த சைடு திருப்பினா கிட்டே இங்கே ஒரு வீடு இருக்கோ அது கிடையாது. அந்த வீடெலாம் கிடையாது. அவனே ஒரு பிச்சைக்காரங்க ஓவராக பண்ணு இருப்பான். அவனுக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க வேலை பண்ணாலும். எதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. அங்கே போய்ட்டு சொல்கிறேன் இருங்க. ஓகே இதுதான் ரெட் கலர் தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் சிதம்பரத்தோடைய வீடு. நித்ரா பைக்கை நிறுத்தி இறங்குடா. வாங்க கைஸ் நம்ம போய் இன்டெலிஜென்ஸ் வீட்டில் கதவு தட்டலாம். ஹலோ இன்டெலிஜென்ஸ் சிதம்பரம் வெளியே வாடா. வெளியே வாடா. பின்னாடி போடுறோம் நான் வெளியே இருக்கட்டும். நான் வெளியே இருக்கியா? இங்கே இருக்கியா? நாடா இது சிதம்பரம், எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணுமே. என்ன ஹெல்ப்பு? நம்ம ஊரில் ஸ்பைடர்மேன் பவர் தொலைஞ்சி போச்சு இல்லைடா? ஆமாம் தொலைஞ்சி போச்சு. அதுக்குன்னு இந்த ஸ்பைடர்மேன் பவர் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லேன். ஏன்டா உனக்கு வேணும்? ஏன் என் ஃப்ரெண்டு வேணும்டா. அதெல்லாம் பர்சனல்டா. ஃப்ரெண்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஃப்ரெண்டு ஊருக்கு எடுத்துன்னு போகிறோம். அப்படியா? சரி நீ மிலிட்ரி பேஸ்குள்ளே போவியா? அடிங்கப்பா அவனை போட்டு கூப்பிட்றேன். எப்படியா மிலிட்ரி பேஸ்குள்ளே போக முடியும்? அதுக்குள்ளே தாண்டா இருக்குது டூம்ரு. அதுக்குள்ளேயா இருக்குது? ஆமாம் சரி அதுக்குள்ளே போய் உள்ளே போனோன்னா பின்னாடி சைடில் இருக்கும். அங்கே போனால் டிங் டாங்னு ஒரு சத்தம் கேட்கும். சரிடா அதை எடுத்துட்டேன்னா டிங் டாங். எனக்கு வேணாண்டா அந்த இது. என் ஃப்ரெண்டு கொடுங்கண்ணா. அதுக்கு என்னாச்சும் இருக்கா? ஆமாம் ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அண்டா கவசம் மபு கவசம் ஜெருபுல் அதங்கு பனைமரத்தில் நுங்கு பம்பளுக்கு பும்பு சைக்கிளில் இருக்குது தும்பு சிலம்பத்துக்கு யூஸ் பண்ணுங்க கம்பு ஸ்பைடர்மேன் ஜெட்டா இந்தியன் தொட்டாடு ஃப்ராங்க்லின் புண்டா ஸ்பைடர்மேன் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் போயிடும் உள்ள உடம்புக்குள்ள. ஓஹோ அப்படியா? சூப்பர்ரா, நல்லா பையன்டா நீ. அது எப்படி இருக்கும் பார்க்க? அது இன்விசிபிளாக இருக்கும்டா. இன்விசிபிளாவா? சரி ஓகேவா, நான் கிளம்புறேன்னு. பாய்டா. நிமிஷம்றா. கிளம்புறேன்டா. என்னமோ நிமிஷம்ன்றேன்னா இந்த இதுக்கான கேஷ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா
10 கிராம். அது 10 கிரானா? ஆத்தாடி ஆத்தா, பக்கத்து விட்டு தாத்தா. டேய் யாரா நீலாம் நல்லா இருப்பியா டேய்? 10 கிராமில் எவ்வளோ கொடுக்க முடியும்? அடிங்க, நான் போயிடுறேன். 10 கிராம் 100 கிராம் மாறிடுச்சு. 100 கிரானா? டேய் 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 100 கிராமில் எப்படா கொடுக்க முடியும்? கோளாறு பைத்தியக்கார. டேய் அவள் தான் உன்னை ஆலயம் மண்டியம் பாரு, ஒரே இதில் ஸ்லைஸ் பண்ணுறோம். நீ ஆல்ரெடி இவனே ஆல்ரெடி கிழ போல்டு கைஸ். இதில் 10 கிராம்னு அது முடியாமல் போனால் 100 கிராம் பார்த்தீங்களா? இதனால தான் யாருமே அவனுக்கு காசு கொடுக்குறதில்ல. கேட்குறது இப்படி ஒரு என்னது $5,000 $10,000 கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோ காசு கேட்குறான். பேரை கேட்டாலே ஐயோ மாதிரி இருக்குது. வாங்க நம்ம பவர் எடுக்க போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம மிலிட்ரி பேஸ்க்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். வீட்டுக்கு போய் காஸ்டியூம்லாம் மாட்டின்னு நம்மளுடைய வெப்பன்லாம் எடுத்துன்னு தான் நம்ம வந்து மிலிட்ரி பேஸ்க்கு போகணும். அப்படியே போனது நம்மள அவள் தான் முச்சு விட்டுருவாங்க. ஓகே வாங்க, இது இந்த ரேப் மேலே ஏறலாம். ஜம்ப்புடு 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 ஜம்ப் பண்ணியாச்சு நம்ம. ஓகே இப்போ வாங்க நம்ம கீழே சேஃபாக லேண்ட் ஆகிறோமான்னு பார்த்துடலாம். சேஃபாக லேண்ட் ஆகியாச்சு. பிக்கஸ்ட்டு சேஃப்டா இதுதான் கைஸ். நல்லா சேஃபாக லேண்ட் ஆகியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் பைக்கு இது கிட் பண்ணுற மாதிரிங்க மாடியாத்தா நாடா அது வந்து விழும் போது கூட இப்படி தான் இருக்கு. பைக்கு சேஃப் லேண்ட் இல்லை, நம்மளும் சேஃப் லேண்ட் இல்லை. ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு உள்ளே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணின்னு வெப்பன்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க கைஸ், உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க பாருங்க கைஸ், நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைக்கில் போக போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் போக போகிறோம். காரில் நம்பர் பிளேட்டே இருக்காது. நம்பர் பிளேட் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. பைக்கில் நம்ம ஊர்லேயே இந்த பைக் வச்சுருக்கோம். யாருமே போக மாட்டாங்க இந்த பைக்கில். ஆனால் ஃபார்ச்சுனர் வந்து நம்பர் பிளேட் இருக்கும். ஆனால் வந்து ஃபார்ச்சுனர் ஊரில் இருக்க எல்லாருமே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்ச்சுனர். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சுனர் எடுத்துகிட்டு போய் இப்போ பண்ணால் சந்தேகமே வராது. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் நான் ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்று என்னாச்சு இது பண்ணும்போது தான் போடுவேன். அதனால் நம்ம மிலிட்ரி பேஸ்க்கு வந்தாச்சு. மிலிட்ரி பேஸ்க்கு போயிட்டு கட்டுறேன்னு பார்த்தீங்களா? இப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வண்டியை நிறுத்துறது தான் நம்மளுக்கு நல்லது. உள்ளே போய்ட்டோன்னா வண்டியை வச்சு விட்ருவாங்க. நம்ம எப்படி போகிறது அதுதான். ஓகே ஓகே, நமக்கு கரெக்டாக ராக்கெட் லான்ச்சர் தான். இந்த மாதிரி கொடுசுகரில் வச்சு வரக்கூடாது. ராக்கெட் லான்ச்சர் எடுத்துன்னு போகிறோமா சுடுறோமான்னு இருக்கணும். பாருங்கள் எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் அலர்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் அலர்ட் ஆகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்கெட் லான்ச்சரில் சுற்றதுக்கப்புறம் அவள் தான் இங்கே வராங்களா நாடா என்னை பார்த்து பயம் விட்டு போச்சா கைஸ்? நிறைய பயம் விட்டு போச்சு. அந்த காரை வெடிக்க வைக்கிற மாதிரிடா. காரை வெடிக்க வச்சாலே அவள் தான் உயிர்ந்துருவீங்க. நீங்களாம் உயிரினீங்களாம் இவனுங்களே டம்மி கைஸ். மிலிட்ரின்னு சொல்கிறதுக்கே இவனுங்களாம் லாய்க்கில் டம்மி பாபாஸ். இங்கே ஒருத்தவங்க இருக்கான். ஓகே சுட்றா அவள் தான் உன்னை. இங்கே எவனும் இல்லை. அங்கே ஒருத்தவங்க ஓட்டு இருக்கான். ஓகே யாருமே இல்லை கைஸ். நம்ம தான் கிங்கே நம்ம தான். எவனும் இல்லை. இங்கே டேங்கர் இருக்குது. டேங்கர் நம்ம வச்சு விட்டு போகலாம். நம்ம தான் வந்து நிறைய ஆளுமே இருக்கக்கூடாது. ஓகே வாங்க நம்ம டேங்கர் டொமில். ஆனால் எவ்வளோ சுற்றாலும் தாங்கின்னு இருக்குது டொமில். ஓ மை காட், டேங்கர் ரொம்ப பவர் தான் கைஸ் இருக்கு. நான் ரியலாக சொல்கிறேன். ஓகே இங்கே மேலே இருக்காங்க இவங்க. இந்த சைடு ஒருத்தவங்க, அந்த சைடு அங்கே ஒருத்தவங்க. இது ஆக்சுவலி இது ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதுலேயே இவ்வளோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இன்னும் 400 பேர் இருப்பாங்க. இல்லை அவங்களாம் இங்கே போயிட்டாங்க. எங்கன்னே தெரியல. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இது ஒரு செவரு இருக்கும். அது பின்னாடி போனால் டிங் டாங் சத்தம் கேட்கும்ல சொன்னால். ஓகே வாங்க அந்த செவருக்கு பின்னாடி தானே போய் சாம சத்தம் கேட்குது. டிங் டாங் டிங் டாங் போகலான்டா டே போய்த்துக்காரா. போகலாம் நீச்சு கைஸ். வாங்க நம்ம போயிடுவோம். கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். உனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம இப்போ காரில் போகிறதில்ல. எங்கேருந்து அங்கே ஓடி போவோம். காலுக்குன்னா ஒரு இது ஹெலிகாப்டர்லேயே பறந்து போவோம். வி ஆர் நவ் ரிச். ஓகே வாங்க நம்ம இது நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்
சரி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ இதுக்கு போயிடலாம். அதுவும் இதுக்கு இன்னொரு மிஷின் இருக்குது. நம்மகிட்ட ஃப்ளைட்டு கூட காசு இல்லை. ஃப்ளைட்டில் ஹைஜாக் பண்ணி தான் நம்ம போகிறோம் கைஸ். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏர்போர்ட்டுக்கு போனால் ப்ரைவேட் ஜெட்டு நீ ஃபுல்லானது ஃபுல்லாக பெரிய பெரிய ஏர்ப்ளைன் தான் இருந்தது. நீ ப்ரைவேட் ஜெட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க கைஸ். ப்ரைவேட் ஜெட்டை எடுக்கிறோம், யாரும் பார்க்காத போது பறக்கிறோம், ஊரில் போய் நிறுத்திட்டு மறுபடியும் வரோம் இங்கே. ஓகேவா கைஸ்? ஓகேவாங்க. நம்ம வீடு அப்படியே வீடு பக்கத்தில் தான் இருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் போயிடலாம் வாங்க கைஸ். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க பில்டிங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். ஓகே, நம்ம வீடு பாருங்கள் கைஸ். வீடு தெரியுதா நம்ம வீடு? அவங்க பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு. அவங்க ஏர்போர்ட் உள்ளே போய் அப்படியே தலையிறங்குவோம் நம்ம. டிவிஎஸ் கேமர் தலையிறங்கிங். ஓகே, இப்போ நம்ம தலையிறங்கின்னு இருக்கோம் கைஸ். டிவிஎஸ்னால் சும்மா டிவிஎஸ் பட்டாப்ரேட்டிவ் பைக்குடா. ஓகே, இப்போ வாங்க நம்ம கீழே நிறுத்தியாச்சு கைஸ். கீழே நிறுத்திடுவாங்க. அங்கே ஏரோப்ளைனுக்காக போகலாம். அவங்க ஓடுன்னு ஓடிக்கின்னு இருக்கோம். ஓகே வாங்க. நம்ம இப்போ ஏரோப்ளைன் இது வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்கு, எந்த பிரச்சனையும் ஆகல. அவங்க ஏரோப்ளைனில் போய் ஏறிடலாம் வாங்க. ஏன் இந்த ப்ரைவேட் ஜெட்டை ஓட்ட தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஓட்ட தெரியும். எல்லா கிளாஸுக்கும் போயிருக்கேன். யாரும் இல்லை, பார்த்தாச்சு. வாங்க ஏறிடலாம் நம்ம. டேய். ஓகே, நம்ம ஏறியாச்சு. வாங்க பார்ப்போம். பறந்தே ஆகிறோம். பறக்கிறோம் கைஸ். பறக்கிறோம். செக்யூரிட்டி பார்த்துறோம் கைஸ். செக்யூரிட்டி. ஓ மை காட், முடிஞ்சது போங்க. செக்யூரிட்டி பார்த்துட்டோம். பக்கத்து இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே கைஸ், நாங்கள் போய்ட்டு ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி அங்கே போனோம். ஓகே, அங்கே போயிட்டு கைஸ் நம்ம இப்போ ட்ரெயின் வந்துச்சு. ஏன்டா அது பூல் வேஷம் போட்டுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இப்போ கூட பாருங்கள் போலீஸ் வாண்டட் லெவலில் இருக்குது. போலீஸ்லாம் வராங்க. அதான் நம்ம காஸ்டியூம் மாற்றியாச்சு. காஸ்டியூம் மாற்றியும் நம்மள சந்தேகம் வந்ததுனால இந்த ஊர்லேயே ஏதோ ஃபெஸ்டிவலும் இல்லை. அவன் பைக் விட்டுக்கிறான்னா கைஸ். பைக்கில் ஏறி தப்பிச்சு வந்துடுறான்னா. பைக் எந்த பைக்கு தெரில கைஸ். போலீஸ் வேறு தொத்தி வந்துக்கினே இருக்காங்க. இங்கே ட்ரெயின் வேறு கிளம்ப போகுது. பக்கத்தில் இருந்த வேறு என்னாச்சு டேஞ்சரு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு கைஸ். போலீஸ் இந்த ஊரில் வேறு எவ்வளோ தூரம் தொத்தோன்னு வர தெரில. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சா. சூப்பர். ஓகே வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். போலீஸ் வாண்டட் ஸ்டார் கூட போயிடுச்சு கைஸ். ஓகே வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஜாக்கோடைய இந்தியன் பைக் ரைடிங் 3D ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு. எங்கள் ரெண்டு பேரோடைய பேரும் ஒன்று தான். ஆனால் சிட்டி நேம் வச்சுக்க இது பண்ணிப்போம். என் பேர் இந்தியன் பைக் ரைடிங் 3D ஃப்ராங்க்லின். நம்ம பேர் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃப்ராங்க்லின். ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணிப்போம். ஓகே, இந்த காலத்தில் போகிறேன்னா நினைப்பான்னு தெரில. இங்கே வாங்க, அவன் வீடு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே வாங்க, அவங்ககிட்ட போய் கூப்பிடலாம். வீடெலாம் மஜாவாக இருக்கே. ஓகே, இந்த சென்சார் திறந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம நிறுத்தின போய் கூப்பிடலாம் அந்த பையனை. ஹலோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃப்ராங்க்லின். டேய் விளையாடா. இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃப்ராங்க்லின் விளையாடா. இப்போ நோடா தெட்பூலே வந்துக்கிற. உள்வெரி இல்லைன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃப்ராங்க்லின் தானே ஒருவன் நினச்சேன்னா நீ வந்துக்கிற. டேய் நானே இந்தியன் பைக் ரைடிங் 3D ஃப்ராங்க்லின் தான்டா. டேய் கோலாரு, ஏன்டா இந்த வருஷத்தில் வந்துக்கிற? அல்லடா போலீஸ்லாம் ஏர்போர்ட்டில் இது திட்டு அந்த போலீஸ்லாம் பிடிச்சிடாங்கடா. ஓஹோ அப்படியா? உள்ளே போ. அப்படின்னா ஸ்பைடர்மேன் போகிறாங்கடா. ஏன்கிட்ட தான்டா இருக்குது, கொடுக்குறாருடா. டக்குன்னு கூறா. அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும்றா. அந்த மந்திரத்தை சொல்லிட்டா, அண்டாக்கா வசம் அபுக்கா உசம், பக்கத்து வீட்டில் ரசம், ஜலுபுல ஜங்கு, பனைமரத்தில் நுங்கு, பம்பளுக்கு மும்பு, சைக்கிளில் இருக்குது தும்பு, சே. ஏய் நான் அவன் தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு பா சொல்கிறான் அந்த குண்டனை. எச்சியோ வர்ற குண்டா. டேய் நாடா பக்கத்து வீட்டில் ஆயா வயல் ஆட்டுக்கால் பையான்னு பக்கத்து வீட்டு கதைலாம் பேசின்னு இருக்கு. டேய் நான் பா சொல்கிறான். அப்படியே போடா. சொல்கிறா. ஓகேடா. ஜலுபுல ஜங்கு, பனைமரத்தில் நுங்கு, பம்பளுக்கு பும்பு, சைக்கிளில் இருக்குது தும்பு, சிலம்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க கம்பு,
ஸ்பைடர்மேன் ஜொண்டா இந்தியன் பக் இந்தியன் தஃப்டாடு ஃப்ராங்க்லின் முண்டா குண்டா உடம்புக்குள்ள ஸ்பைடர்மேன் ட்ரான்ஸ்லேஷன் பவர் உடம்புக்குள்ள வந்துச்சுடா அவன் பவர் யூஸ் பண்ணிக்கோ. ஓஹோ மஜாவாக இருக்குது, தேங்க்ஸ்டா. இப்போ கோவை சில் பண்ண போகிறேன். அப்போ கூப்பிட்டேன், சும்மா சொன்னேன்டா. நாங்கள் என்னத்தையும் சொன்னேன், ஏமாந்துருவியாடா. ஆஹா ஏமாந்துட்டான் சில்லி பையன், சில்லின்னு ஏமாந்துட்டான் கைஸ். இந்த 4 பையன் இந்த ஏமாத்திட்டு போயிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அடுத்த வீடியோவில் இந்த பைத்தியம் உங்கள் முன்னாடி வந்து நிறுத்துறேன் கைஸ் அடுத்த வீடியோவில். ஓகேவா? அப்போ போய் நான் அழுக்குவா எடுத்துன்னு போய் பிடிக்கிறேன். நில்றா இன்னும் தொட்டு ஃப்ராங்க்லின்